friends, welcome to MRS Shorting Studio. இந்த வீடியோல நம்ம chapter 4ல alternative signs for R and H தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோல போலாம். First நம்ம alternative signs for R பார்க்கலாம். Consonant R நமக்கு வந்து ரெண்டு பார்த்தோம். ஸ்டார்டிங்லயே வந்து R க்கு ரெண்டு ஸ்ட்ரோக் பார்த்தோம். ஒன்னு வந்து downward R, இன்னொன்னு upward R. இப்போ அந்த downward R upward R நம்ம எங்கெங்கலாம் யூஸ் பண்ணனும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டவுன்வர்ட் ஆர் எங்க யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ரெண்டு ரூல் சொல்லிருக்காங்க நமக்கு. ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா இனிஷியல் ஆர் பிரிசைடிங் வவல். உங்களுக்கு முதல்ல ஒரு ஆர் ஸ்ட்ரோக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்போது பிரிசைடிங் வவல் உங்களுக்கு வந்து பிரிசைட் ஆச்சுன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி அந்த ஆருக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து வவல் சவுண்ட் ஒலிச்சுதுன்னா அப்போ நீங்க டவுன்வர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா. இப்போ ஓர் அப்படின்ற சவுண்ட் வருது, இல்ல வந்து ஓ சவுண்ட் தான் உங்களுக்கு ஓ வவல் சவுண்ட் தான் ஃபர்ஸ்ட் கேக்குது, அதுக்கப்புறம் தான் ஆர் ஸ்ட்ரோக்கே கேக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஆர் போட்டு ஓ டவுன்வர்ட் ஆர் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. அதுக்கு மேல ரெண்டாவது ரூல் என்னன்னா இந்த டவுன்வர்ட் ஆருக்கு இனிஷியலி பிஃபோர் எம், நீங்க எம் வந்து எப்பப்பெல்லாம் எம்க்கு முன்னாடி ஆர் வருதோ அப்போ நீங்க எல்லா டைமுமே நீங்க வந்து டவுன்வர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூம் அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா நீங்க அப்வர்ட் ஆர் போட்டீங்கன்னா ஆர் எம் இது வந்து பார்க்க கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்காது, எழுதும் போது ஸ்பீடா வராது. ஸோ நம்ம டவுன்வர்ட் ஆர் இதுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரூம்னா தேர்ட் பிளேஸ், ஸோ ஆர் கட் பண்ணி போட்டுட்டு எம் ஊ வப் ஊ வவல் வச்சாச்சு. ஸோ இதை விடவே இது நமக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம அப்வர்ட் ஆர் பார்க்கலாம். அப்வர்ட் ஆர் வந்து எப்படின்னா மூணு கண்டிஷன் அப்வர்டா இருக்கு. நீங்க இனிஷியலா ஒரு ஆர் வரும்போதோ இல்ல ஃபைனலா ஒரு ஆர் வரும்போதோ ஃபாலோட் பை வவல் வந்துருச்சுனாலே, வவல் சவுண்ட் வந்து உங்களுக்கு ஆருக்கு அப்புறம் கேட்டுருச்சுனாலே நீங்க அப்வர்ட் ஆர் தான் போடணும். அதுக்கப்புறமா வந்து இந்த ரெண்டு ரூல்ஸ் தவிர மத்த இருக்கிற எல்லா கண்டிஷன் ஆல் அதர் கேசஸ் அதுக்கப்புறமா நீங்க எந்த ரூல் படி பார்க்காம இந்த ரூல்லாம் இல்லாம எக்ஸெப்ஷனா இருக்க எல்லாத்துக்குமே நீங்க வந்து அப்வர்ட் ஆர் போட்டுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாம். ரேட் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. இங்க வந்து ரேட்டுக்கு முன்னாடி ஏதாவது ரேன்ற ஸ்ட்ரோக்கு அதுக்கப்புறம் தான் வவல் வருது. நமக்கு இனிஷியலா நமக்கு வவல் சவுண்ட் வரல, நம்ம ஃபர்ஸ்டே இருந்தாலும் என்ன பண்ணிடலாம்னா இந்த அப்வர்ட் ஆர் போட்டுக்கலாம். ரே டி. பாரி அப்படின்னு வார்த்தைனா பாரி, ஆருக்கு அப்புறம் நமக்கு வவல் கேக்குது, அதாவது ஃபாலோட் பை a vowel sound. உங்களுக்கு வந்து ஆருக்கு அப்புறமே ஒரு வவல் சவுண்ட் கேட்டாலே நீங்க என்ன ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணணும்னா அப்வர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பாரி பி போட்டாச்சு, இந்த ஆர் தான் போடணும். பா ரி. அடுத்த வார்த்தை ஷேர், இதுக்கான ஸ்ட்ரோக் எப்படின்னா ஷேர் ஷே ஸ்ட்ரோக் போட்டாச்சு. அடுத்தது வந்து ஆர். இப்போ நம்ம எந்த ஆர் போடணும்னு யோசிக்கணும். இப்போ ஃபைனலா ஷேருக்கு அப்புறம் ஆருக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வவல் சவுண்ட் வர மாதிரி இருக்கா? இல்ல. ஸோ நம்ம டவுன்வர்ட் ஆர் தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு ஷேர். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு இனிஷியலா வர ஆர், ஸ்டார்டிங்ல வர ஆருக்கு முன்னாடி வவல் சவுண்ட் கேட்டுருச்சுன்னா நீங்க வந்து டவுன்வர்ட் ஆர் போடுங்க. சப்போஸ் ஸ்டார்டிங்ல ஒரு ஆருக்கு உங்களுக்கு வவல் சவுண்ட் கேட்கலன்னா நீங்க அப்வர்ட் ஆர் போடுங்க. அதேதான் இங்க இனிஷியலா இல்ல ஃபைனலா வந்து ஒரு ஆர் வரும்ல, ஃபைனல் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி பாரி இங்க ஆர்ல தான் நமக்கு முடியுது, அந்த மாதிரி இங்க ஆர்ல முடியும் போது உங்களுக்கு வந்து வவல் சவுண்ட் கேட்டுச்சுன்னா நீங்க வந்து அப்வர்ட் ஆர் போடுங்க. வவல் சவுண்ட் அதே கேட்கலன்னா நீங்க டவுன்வர்ட் ஆரே போட்டு முடிச்சிருக்கோங்க. இவ்வளவுதான் இந்த ரூல்ஸ். அடுத்து நம்ம ஹச்சுக்கு பார்க்கலாம். இப்போ நம்ம ஆல்டர்னேட்டிவ் சைன்ஸ் ஃபார் ஹெச் பார்க்கலாம். ஆக்சுவலி டவுன்வர்ட் ஹெச் அண்ட் அப்வர்ட் ஹெச் முன்னாடியே பார்த்தோம். இது ரெண்டும் நம்ம எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு ரொம்பவே கம்மியான ரூல்ஸ் தான், ரொம்ப ஈஸியாவே இருக்கும். டவுன்வர்ட் ஹெச்சுக்கு ரெண்டே ரெண்டு ரூல் தான். ஒரு ஹெச் வந்து நமக்கு தனியா நின்றுச்சுன்னா, எந்த ஒரு கான்சனன்ட்மே இல்லாம ஹெச் கான்சனன்ட் மட்டும் இருந்துச்சுன்னா, எந்த ஒரு வவலோட சேர்ந்து இருந்துச்சுன்னா அதான் நம்ம வந்து டவுன்வர்ட் ஹெச் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து இமீடியட்லி ஃபாலோட் பை கேஆர்ஜி. கேஜி ஒரு ஹச் ஸ்ட்ரோக் அப்புறம் கேஓ இல்ல ஜிஓ வந்து உங்களுக்கு சவுண்ட் வந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த இடத்துல டவுன்வர்ட் ஹெச் யூஸ் பண்ணணும். மிச்சம் இருக்க எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து அப்வர்ட் ஹெச் தான் யூஸ் பண்ணணும். இந்த அப்வர்ட் ஹெச்ன்றது தான் எல்லாத்துலயுமே காமனா வரும். இது ரெண்டு இடத்துல தவிர மித்த எல்லா இடத்துலயுமே நீங்க அப்வர்ட் ஹெச் தான் யூஸ் பண்றதுனால இது நிறைய யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்டாண்ட்ஸ் அலோன் சொல்லல, ஹி அப்படின்ற வார்த்தையில ஹச் வருது, ஹி வவல் விஷயம் இது தனியா இருக்கு. ஸோ ஹச் ஸ்ட்ரோக் மட்டும் வருது, கூட வந்து எந்த ஒரு ஸ்ட்ரோக்மே வராதனால நம்ம வந்து இதை வந்து டவுன்வர்ட் ஹெச் யூஸ் பண்ணும். அடுத்தது ஹேக் வந்து கே ஸ்ட்ரோக். இப்போ வந்து கே சவுண்ட் வருதா நமக்கு, அப்போ நம்ம இந்த இடத்துல டவுன்வர்ட் ஸ்ட்ரோக் தான் யூஸ் பண்ணணும். டவுன்வர்ட் ஹெச் வந்து பாருங்க ஹச் கே ஹேக். இப்போ ஹெட் வந்து இதுல வந்து இந்த எந்த ரூலுமே அப்ளை ஆகல. ஸ்டாண்ட் ஹெட்டுக்கு அப்புறம் ஹச்சுக்கு அப்புறம் டி ஸ்ட்ரோக் இருக்கு, அதுக்கப்புறமா கேஜி ஃபாலோ பண்ணல. ஸோ நம்ம டைரக்டா அப்வர்ட் ஹெச் போடலாம். ஹச்
A vowel D. ஆனா நம்ம ஓகே கிராமலாக்ஸ் வந்து ஹாஃப் பேஜ் இந்த சாப்டர்லயும் கிராமலாக்ஸ் இருக்கு. ஹாஃப் பேஜ் எழுத ட்ரை பண்ணுங்க. அதுக்குமே எக்ஸசைஸ் வந்து 13, 14, 15, 16 மொத்தம் உங்களுக்கு வந்து 4 எக்ஸசைஸ் இருக்கு. அதுல லாஸ்ட் 2 மட்டும் பேராகிராஃப் மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு 3 to 5 லைன்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.